முமல் மகேந்திரா காதல் கதை. ராஜபுத்திரர்கள் ஆட்சி செய்த பாட்டிய வம்சத்தின் கக்மஹல் என்று அழைக்கப்படும் அரண்மனையின் இளவரசிதான் நம் கதையின் கதாநாயகி முமல். அவள் தனது 7 சகோதரிகளுடன் வசித்து வந்தாள். இந்த இடம் இப்போது இந்தியாவின் ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம். அந்த அரண்மனையை சுற்றி அழகாக செதுக்கப்பட்ட ஜன்னல்கள், அழகிய தோட்டங்கள், பல பிரமைகள், போலி குளங்கள் மற்றும் பல மாயைகளை கொண்டிருந்தது. முமால் மிகவும் அழகான ராஜபுத்திர பெண். அவளது அழகு ஜெய்சால்மரில் மட்டுமல்ல, தொலை தூரத்திலும் பிரபலமாக இருந்தது. அவளின் அழகில் மயங்கி பல நாட்டு அரசர்கள் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க. ஆனா அவளோ தைரியம் மற்றும் புத்திசாலித்தனத்தால் தனது இதயத்தை வெல்லும் ஒருவரை தான் திருமணம் செய்ய ஆசைப்பட்டா. முமால் அவளுடைய 7 சகோதரிகளும் மற்றும் உதவியாளர்களின் துணை கொண்டு கக்மஹாலில் அவர்களை சோதிப்பதற்காக ஒரு மாய வலைய செஞ்சு வச்சிருந்தாங்க. பல அரசர்களும் இளவரசர்களும் இளவரசியை கவர முயற்சி செஞ்சாங்க. ஆனா அனைத்தும் வீணாவே போச்சு. ஒரு முறை சிந்துவில் உள்ள உமர்கோட்டின் ஆட்சியாளர் ராணா மகேந்திர சோடா வேட்டையாடி திரும்பும்போது ஓய்வெடுக்கிறதுக்காக ஆற்றங்கரையில் அமர்ந்தாங்க. இவர்களை அரண்மனையின் ஜன்னலிலிருந்து பார்த்த முமல் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் மற்றும் சில குளிர்பானங்களை கொடுத்து அனுப்பினார். இரவும் வந்தது. முமலும் அவளின் சகோதரிகளும் அவர்கள் தங்கள் விளையாட்டை ஆரம்பித்தார்கள். மகேந்திராவை வம்புக்கு இழுக்கலாம் என்று முடிவு செய்து மறுநாள் காலை வரை அவர்களை அரண்மனையில் ஓய்வெடுக்க அழைத்தாள். மற்றவர்களைப் போலவே மகேந்திராவும் பிற தடைகளை கடக்க வேண்டியிருந்தது. மகேந்திரன் ஒரு புத்திசாலி மற்றும் தைரியமான மனிதர். மாய குளத்தை கடக்கும் போது மற்ற நண்பர்கள் எல்லாம் குளத்தின் மீது உள்ள கல்லின் மீது காலை வைத்து குளத்தில் விழுந்தார்கள். மகேந்திரன் மட்டும் சூழ்ச்சியை புரிந்து குளத்தின் தண்ணீரின் மீது காலை வைத்து நடந்தான். தண்ணீர் போல தெரிந்தது பாதை, பாதை போல தெரிந்தது தண்ணீர். அவனின் புத்திசாலித்தனத்தையும் சமயோசித புத்தியையும் அரண்மனையை அடைவதில் வெற்றி பெற வழிவகுத்தது. இதை பார்த்தவுடன் முமல் மிகவும் ஈர்க்கப்பட்டாள். மகேந்திரனும் தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தான். மகேந்திரன் அன்று இரவை அரண்மனையில் கழித்தான். காலையில் உமர்கோட்டுக்கு திரும்பினான். இறுதியில் அவர்களின் காதல் மலர்ந்தது. உமர்கோட்டிலிருந்து கக்மால் செல்வதற்காகவே மகேந்திரா ஒரு ஒட்டகத்தை வாங்கினான். அதற்கு சீதல் என்று பெயரும் வைத்தான். இரவு முழுவதும் உமருடன் நேரத்தை செலவிட்டு விடியற் காலையில் உமர்கோட் திரும்புவான். அவரால் தனது மனதை முமாவிலிருந்து விலக்கி வைக்க முடியவில்லை. ஒரு நாள் மகேந்திராவின் குடும்பத்தினர் முமல் மீதான அன்பை தெரிந்ததும் அவர்கள் சீதலின் கால்களை உடைக்க உத்தரவிட்டார்கள். அன்றிரவு மற்றொரு ஒட்டகம் அவனுடைய நண்பர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒட்டகம் சீத்தலை போல வேகமாகவும் அனுபவமாகவும் இல்லை. மகேந்திராவுக்கு வேற வழி இல்லை. தனது பயணத்தை தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து அதை வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஒட்டகத்தை சாட்டையால அடிச்சான். ஒட்டகம் ஓடவும் தொடங்குச்சு. ஆனா இருட்டுல வழி தெரியாம திசை மாறி ஜெய்சால்மருக்கு பதிலாக பார்மரை அடைந்தார்கள். அவரது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டமான இரவு அது. மகேந்திரா காக்மஹால் அடையவில்லை என்பதையும் அன்பான முமல் கலக்கம் அடைஞ்சிருக்கா என்பதையும் உறுதி செய்து அவளுடைய சகோதரிகள் அவளை உற்சாகப்படுத்த முயன்றாங்க. தன் சகோதரி வருத்தமுடன் இருப்பதை பார்த்து அவளை உற்சாகப்படுத்த அவனை போல உடை அணிந்து அவளுடன் காலத்தை செலவிட்டு அப்படியே தூங்கியும் போனாங்க. அதிகாலையில மகேந்திரா காக்மஹாலை வந்தடைஞ்சான். படுக்கையில ஒரு ஆணின் உருவம் அவனின் அன்புக்குரிய முமலின் பக்கத்தில் இருப்பதை பார்த்து கண்ணீர் வழிந்தது. அவன் சுயநினைவு இழந்ததாக தோணுச்சு. அவன் திகைத்து போய் தன் ஒட்டகத்தின் மீது திரும்பி சென்றான். இந்த தருணத்தின் ஈர்ப்புல அவர் வழக்கமாக வைத்திருந்த குச்சிய முழலின் அறையில் மறந்துட்டான். கட்டுப்படுத்த முடியாத அழுக அவனது உடலை உலுக்கியதால இனிமேல் முமல் மீது கண் வைக்க மாட்டேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கிட்டான். காக்மஹாலின் மேல் சூரியன் உதித்த போது முமல் ஒரு கலக்கமான தூக்கத்திலிருந்து கண்களை திறந்தா. அவள் கண்கள் உடனடியாக மகேந்திரனின் தடியின் மீது விழுந்தன. ஒரு நொடியில அவள் நடந்ததை உணர்ந்து பாழடைந்தா. அவள் தன் காதலனுக்காக காத்திருந்தா. ஆனா அவன் திரும்பி வரமாட்டான் என்பதை ஆழமாகவே அறிந்தா. மகேந்திரனை பிரிந்த அவளது துயரம் தாங்க முடியாதது. அவள் எரியும் தீயில் தன்னை எரித்து தன் வாழ்க்கையை முடிக்க முடிவு செஞ்சா. அதற்கு முன் தன்னை மன்னிக்குமாறு முமல் மகேந்திரிடம் கெஞ்சினான். ஆனா அவன் அவளுடைய கோரிக்கையை புறக்கணிச்சான். இதற்கிடையில மகேந்திரா காதலின் சக்தியால காக்மஹாலுக்கு இழுக்கப்பட்டான். ஆனா தாமதமாகிவிட்டது. தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்க முமல் தீ வைத்து அதில் குதித்தா. மகேந்திரனுக்கு இது தெரிந்தவுடன் அவன் ஏற்கனவே தீப்பிடித்துக் கொண்டிருந்த இடத்திற்கு விரைந்தான். அவரின் காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று கண்ணீர் மல்க மகேந்திரன் நினைத்து அவனும் தனது மரண உடலை தீப்பிழம்பிற்கு ஒப்படைத்தான். முமலுடன் சேர்ந்து நெருப்பால் எரிந்து போக அவன் அவளுடன் சேர்ந்தான்.
கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ற கருத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.